தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, எல்லாரும் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா விஜய் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. பிகாஸ் பீகார் சட்டமன்ற தேர்தல்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு விமர்சகர்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க பின்னணியா இன்னைக்கு விஜய் அவரோட வீடியோவும் அது சம்பந்தப்பட்டதாக இருந்துச்சு. எஸ்ஐஆர் அப்படிங்கிற தாண்டி விஜய்க்கு முக்கியமா போக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜென்சி கிட்ஸ். அவங்க தான் நம்மளுடைய ஒரு போர் படை அப்படின்ற மாதிரிலாம் அவர் மென்ஷன் பண்றாரு. உண்மையிலே சொல்ல போனா இன்னைக்கு ஜென்சி தான் அதிகமா அவர் பின்னாடி நிக்கிறாங்கன்னும் போது புதுசா சேர்த்துக்க போறவங்க, அதாவது புதுசா சேர போறவங்களை நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கீங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆயிடும் அப்படிங்கறத ஆரம்பிச்சு ஒட்டுமொத்தமா நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். அதுல குறிப்பா இப்ப வரப்போற இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நீங்க மறுபரிசீலனை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த 1 மாத காலத்துக்குள்ள எப்படி முடிக்க போறீங்க அப்படிங்கறத ஆரம்பிச்சு நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கணும், மக்களாகி நீங்க உங்க வாக்குரிமை அப்படிங்கிற விஷயத்த எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்ற அளவுக்கு மொத்தமா ஒரு 9 நிமிஷமா அந்த வீடியோல பேசியிருக்காரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிஎல்ஓ அப்படிங்கிறக்கூடிய அந்த ஆபீசர் யாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஃபார்ம் ஒண்ணு கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடு வீடா அவங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லும் போது நீங்க அதை கரெக்டா ஃபில் பண்ணிட்டு உங்க வாக்காளர் பெயர் வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பா இறந்து போனவங்க, வாக்காளர்கள் இல்ல போலி வாக்காளர்கள் அவங்க எல்லாம் நீக்கிடுவாங்க. மற்றபடி புதுசா சேர்றவங்களையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை இந்த எஸ்ஐஆர் உள்ளடக்கி இருக்கு. ரொம்ப கவனமா அந்த கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பல கட்சிகள் அந்த எஸ்ஐஆருக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா திமுகவும் சரி, இப்ப இருக்கக்கூடிய தாவேகாவும் சரி இல்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி சில டவுட்ஸ் கேட்கிறாரு. அதாவது எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டா சில கேள்விகள் இருக்கு, சில சந்தேகங்கள் இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு சில டவுட்ஸ் கேட்கிறாரு. அவர் கேட்கக்கூடிய அந்த டவுட்ஸ் ரொம்ப நியாயமா தான் இருந்துச்சு. இந்த 1 மாசத்துல 6,36,00,000 வாக்காளர்களுடைய பெயர்களை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது இத்தனை கோடி பேரையும் நீங்க ஒவ்வொரு வீடு வீடா போய் நீங்க கணக்கெடுத்தாலும் சரி, ஆன்லைன்ல சரி பார்த்தாலும் சரி, அது எப்படி நீங்க செய்ய போறீங்க? இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம தேர்தல் ஆணையத்துல கொடுத்து தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாக்காளர் பட்டியலை வெளியிடுறதுக்கு இந்த 1 மாச கால அளவு போதுமானதா இருக்குமா? அப்ப இது நியாயம் தானா அப்படின்ற ஒரு டவுட்டை கேட்கிறாரு. அதை தாண்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்க போய் ஒவ்வொரு வீட்டு வீடா போய் நீங்க வாக்காளர் பட்டியலை சரி பார்க்க போறதா சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை வீட்டுல இல்ல, வீட்டுல இருந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்க நீங்க போய் எப்படி அந்த வாக்காளரை போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம என்ன பண்ண போறீங்க? அப்ப எல்லா டைமும் நாங்க வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? இதனால அதிகமா பாதிக்கப்பட போறது ஏழைகள், வீட்டுல இருந்து வேலைக்கு போற பெண்கள், இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அப்ப நாங்க எல்லா டைம் வீட்லயே இருக்க முடியுமா? அப்ப இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. இறந்து போனவங்க, போலி வாக்காளர்கள், இவங்க நீக்கிறது தான் நம்ம மறுபரிசீலனை பண்றாங்க, இந்த வாக்கு திருத்தம் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அடிப்படையா இருக்கக்கூடிய ஆல்ரெடி 2021 2024 வாக்களிச்ச வாக்காளர்களையே திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எதுக்கு? தேவையில்லாத ஒரு வேலை தானே. அதுல எதுக்கு நம்ம புதுசா இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதே புரியல. புதுசா வாக்களிக்க வராங்க, புதிய வாக்காளர்களா இருக்காங்க, இப்பதான் வாக்களிக்கிற வயது வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம புதுசா அவங்கள சேர்த்துக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணலாம். ஆனா இருக்கிற எல்லாரையுமே செக் பண்ணிட்டு தான் நான் சேர்ப்பேன் அப்படிங்கிற போது ஏதோ ஒரு சந்தேகம் இதுல இருக்கு அப்படிங்கறத விஜய் அவர்கள் சொல்ல வர்றாரு. இதோட சேர்த்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் பண்றாரு. அதாவது டிவிகே தோழர்கள், அதாவது அவங்கள டிவிகே கட்சிக்காரங்க சேர்ந்தவங்களுக்கு இந்த ஃபார்ம் சரிவர கிடைக்கிறது இல்ல, அது ஏதோ சதி நடக்குது, ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க போய் கேட்கும் போது ஃபார்ம் கொடுக்கல, ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அது யாரு பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டு இப்ப ஆட்சியாளர்களையும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பட் இதுக்குள்ள எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வந்தாங்க, இந்த விஷயங்களுக்குள்ள எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆன்லைன்ல பண்ண முடியும், அவரே சொல்றாரு. இந்த மாதிரி ஆன்லைன்லயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி இருந்துமே இன்னமும் ஆட்சியாளர்களை கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துலதான் விஜய் இருக்காரு. இந்த விஷயத்துக்குள்ள அவங்க எப்படி வந்தாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா திமுக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? நம்ம என்ன பண்ணாலும் எதிர்க்கிறதுக்கு அவங்க இருக்காங்க பின்னாடி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிட்டே தான் இருக்காரு.
நான் எல்லா மேடைகள்லையும் சொல்ற மாதிரி 2 கட்சிக்கு தான் போட்டிங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய எதிர்ப்புகளையும் நெருக்கடிகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலையும் மென்ஷன் பண்றாரு. குறிப்பா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒட்டுமொத்தமா வாக்காளர்களோட உரிமை பறிக்கப்படுது, உங்களுக்கு வாக்குரிமையே இல்லைன்ற நிலைமைக்கு நம்மளை தள்ள பாக்குறாங்க, அந்த இடத்துக்கு போகாம மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜென்சி அந்த இளம் தலைமுறைகள் அவங்களை கவர்றதுக்கான விஷயத்தான் விஜய் அவர்கள் இதுலயும் பண்ணியிருக்காரு. ஏன்னா விஜய்க்கு பின்னாடி நிக்கிறது யாருன்னு கேட்டா, இன்னைக்கு ஜென்சி அவங்கதான் அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கதான் ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் அரசியலா வருதுன்னும் போது அதை ஷேர் பண்றதா இருக்கட்டும், அதை பத்தி பேசுறதா இருக்கட்டும், விஜய்க்கு வாக்களிப்பீங்களான்னு கேட்டா கண்டிப்பா விஜய்க்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்கள பாயிண்ட் பண்ணி நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப உஷாரா இருக்கணும். பிகாஸ் உங்களை புதுசா வாக்காளரா சேர்க்க போற இடத்துல இருக்கீங்க. ஒருவேளை உங்களை சேர்க்காம ஃபேக்கா ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி, ஆஃப்லைன்ல பண்ணாலும் சரி, ரொம்ப உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு 2026ல நம்ம யாருன்னு கண்டிப்பா காட்டியே ஆகணும். நம்ம வாக்குகளால மட்டும்தான் நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும், மற்றபடி நம்மளால வெல்ல முடியாது. சோ இப்போ வாக்குகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்குரிமையிலே கை வச்சுட்டாங்க, வாக்குகள்லயே நம்மள ஏதோ ஒரு சதி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை தாண்டி இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே திரண்டு போகணும். அதாவது பாக்குறவங்களுக்கு தமிழ்நாடே தாவேக்காவா இல்ல தாவேக்கா தான் தமிழ்நாடா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸா இறங்கணுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. எப்பவுமே அவரோட வீடியோக்கள், அவர் பேசக்கூடிய உரைகள் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி விஷயம் பண்ணுவாரு. சோ கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு பக்கம் தன் கட்சியை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த டிவிகே தோழர்கள், டிவிகே அந்த கட்சிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான செய்தியை சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னொரு சைடு பொதுவான மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய பேருக்கு அதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கான்னு கேட்டா மேக்சிமம் கிடையாது. இதுக்காக நான் போய் டைம் ஒதுக்கி அவங்கள போய் பார்த்து ஆன்லைன்ல ஃபில் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. ஏன்னா நான் இதுக்காக ஊருக்கு போய் ஓட்டு போடணுமான ஒரு மைண்ட் செட் இருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ரொம்ப சாதாரணமா பாக்குறாங்க. ஆனா பின்னாடி என்ன அப்படின்னா, நம்ம பேர் சேர்க்கல, நம்ம பேர் இல்ல அப்படின்னா அது மூலியமா வேற ஒரு விஷயத்த பண்ண முடியும், போலி வாக்குகள் வரைக்கும் போக முடியும்ன்ற நிலைமை இருக்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. சோ விஜய் போன்ற ஒரு கட்சி தலைவருங்கிறத தாண்டி ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளம் வந்துட்டு இருக்க ஒருத்தர் எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசுறது உண்மையிலேயே ஹெல்தியான விஷயம் தான். இப்ப நாளைக்கு அவங்க கட்சி சார்பா மாநிலம் முழுவதும் ஒரு போராட்டம் வேற மேற்கொள்ள போறாங்க. சோ அந்த போராட்டத்திலயுமே எஸ்ஐஆர் பத்தி வலுவா நிறைய விஷயங்கள் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி அந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் கலந்துப்பாரு, விஜய் அவர்கள் வருவாருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ அந்த வீடியோ மூலியமா அவர் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ வீடியோ மூலியமா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு எல்லாம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஷேர் செய்யப்படுது, எந்த அளவுக்கு இது பண்ணப்படுதோ அந்த அளவுக்கு எஸ்ஐஆர் மேலையும் சரி, டிவிகே கட்சிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய செய்தியா இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கணும், பேசணும். வெளியே பேசினா மட்டும்தான் விஜய் அவர்களோட அடுத்த கட்ட அரசியல் என்னவா இருக்குங்கிறது தெரியணுங்கிறத தயவு செஞ்சு விஜய் கட்சிக்காரங்களும் விஜயும் புரிஞ்சுக்கணுங்கிறத அவரை சார்ந்து அவர் இருக்கக்கூடியவங்க அவங்க பிடிச்சி இந்த மாதிரி நான் வாக்குகள் போட்டு உங்க 2026 ஒரு ஆக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தா இருக்கு. தாண்டி அரசியல் போது நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா ஒரு பிளானோட இருக்கணும். டிவிக்கே ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு இடத்துல ஸ்டாக் ஆயிட்டாங்க, ஒரு இடத்துல அப்படி நின்றுட்டாங்கன்றதை தாண்டி அதை தாண்டி வெளியே என்ன பண்ண போறாங்கன்றது பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. சோ இந்த வீடியோக்கு அப்புறமா விஜய் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுல இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அடுத்து என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.